இந்த சூழ்நிலையில ட்ரம்ப் மிக முக்கியமான இன்னொரு மூவ் எடுக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐநாவுடைய மனித உரிமை கழகத்திலேருந்து வெளிய வர்றாரு. அவர் மட்டும் வரல, இஸ்ரேலும் வெளிய வருது. ஏன் இவங்க 2 பேரும் திடீர்னு இதில வெளிய வராங்க? ஏற்கனவே ட்ரம்ப் முதல் முறை வரும்பொழுதே சொன்னாரு, "இந்த ஐநா இல்லாம நம்ம வேற ஐநா உருவாக்கலாம்" அப்படின்னு சொன்னார். "இந்த ஐநா மேல எனக்கு நம்பிக்கை இல்ல" அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த மனித உரிமையிலிருந்து இவங்க வெளிய வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அடுத்து இவங்க காசா பகுதியில மிக முக்கியமான ஒரு தாக்குதலையோ, அல்லது மிக முக்கியமான ஒரு போரையோ முன்னின்று நடத்தக்கூடும். அதே இடத்துல இன்னும் சொல்லப்போனா, வடக்கிலிருந்து ரஷ்யாவும் வந்து யுத்தத்தை நடத்த வேண்டி இருக்கிறது. அவங்களும் வருவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல யுத்தத்தை செய்யும் பொழுது, அந்த காசா மக்கள், அந்த இடத்துல இருக்கிற பாலஸ்தீன மக்கள், இத பத்தின ஒரு ப்ராஃபஸி பின்னாடி இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மக்கள் அங்கே எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, எங்க அவங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஸோ, இப்போ இந்த மனித உரிமையிலிருந்து வெளிய வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல சண்டை நடக்கும்போது எந்த குண்டு வேணாலும் இவங்க வீசுவாங்க. எப்பேற்பட்டதான பேரழிவை அங்க ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம் எந்த கணக்கும் கிடையாது. எத வேணாலும் செய்வாங்க. இப்ப கூட பாருங்க, ஹாஸ்பிட்டல் மேல குண்டு போட்டாங்க, பள்ளிக்கூடத்து மேல போட்டாங்கன்னு சொல்லி மனித உரிமை போய் ஐநால வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த அந்த பர்ட்டிகுலர் நாடுகள் பயப்படுது. ஏன்னா அத போட்டாச்சுன்னா கேஸ் போட்டு ஐசிசின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படிம்பாங்க. அதுல கொண்டு போயிட்டு அத நிறுத்த முடியும். நெத்தன்யாகு மேல கேஸ் இருக்கு. புதின் மேல வந்து கேஸ் இருக்கு. உக்ரைன் விஷயத்துல. இது மாரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மனித உரிமையில வந்துட்டாங்கன்னா, எங்கள நீங்க கட்டுப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். நாங்கள் அதுக்கு வெளியே இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இங்க என்ன குண்டு வேணாலும் போடுவாங்க. இந்த ஜனங்க மேல என்ன பாதிப்ப வேணா கொண்டு வருவாங்க. அந்த இடத்தை முழுவதுமாக அவங்க குளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த இடத்தை எடுத்துக் கொடுக்கிறதுல ட்ரம்ப் மும்முரமாக இருப்பாரு. அவர் எடுக்கக்கூடாதுங்கிறதுல வடக்குல இருந்து வரக்கூடிய ரஷ்யா மும்முரமாக இருக்கும். ஆனால் நடுவுல மாட்டப் போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, திரும்பி வரக்கூடிய காசா மக்கள். இப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பீஸ் டீல் ஆயிடுச்சு. திருப்பி நம்ம ஊருக்கு வந்து சந்தோஷமா வாழப் போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இங்க வேறொரு தீர்க்கதரிசனம் நடக்கப் போகுது. அந்த ஜனங்களுக்கு விரோதமாக உலக நாடுகள் மொத்தம் அந்த இடத்துல வந்து இறங்கப் போகுது. ஆதரவுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வார நாடு இறங்கும். எதிர்ப்பாக சில நாடுகள் இறங்கும். ஆனா பாதிக்கப்பட போகிறது அந்த மைய பகுதி தான். அந்த காசா மக்கள் தான். அந்த தீர்க்க தரிசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான ஜெபத்தை நாம செய்யணும். இப்ப ட்ரம்ப் மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காசாவை நாங்கள் கையில் எடுக்கப் போகிறோம். ட்ரம்ப் வரும் பொழுது, அதாவது 2வது 2.1 சொன்னோம் இல்லையா? அந்த நேற்று வரையில இருக்கு. நீங்க போய் பாருங்க. ட்ரம்ப் ஏன் இப்போ ஆண்டவர் கொண்டு வராரு? இது ஒரு காரணமாக இருக்கும்னு சொன்னோம். எத பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் வரும்பொழுது அவர் செஞ்ச வேலை என்னன்னா, எருசலேமை தலைநகராக மாத்தினார். நடுவுல ஒரு 4 வருஷம் கேப். மத்த வேலைகள்லாம் நடந்துச்சு. இப்ப அடுத்த 4 வருஷம் அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 வருஷத்துல அவர் என்ன செய்வாரு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ப்ராஃபஸி கிடையாது. திருப்பியும் சொல்றேன். எக்ஸ்பெக்ட் பண்ணோம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, அந்த ஆலயத்துக்கான இடத்தை இவர் எடுத்து கையில கொடுப்பாரு. இது போன நேற்று வரையில இருக்கு. நீங்க பாருங்க. அதுக்காக தான் அவர் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ அதற்கான வேலையை ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டார். அவர் கிரீன்லாண்டை எடுக்கிறேன்னு சொன்னாரு. பனாமா கால்வாய் எடுக்கிறேன்னு சொன்னாரு. மெக்சிகோவை பார்டர் எடுக்கிறேன்னு சொன்னார். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ எடுக்கிறேன்னு சொன்னாரு. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டும் போது அதை வந்து நம்ம உலகம் வேற மாதிரி பார்த்துச்சு. அடுத்து அடிச்சாரு, காசாவை நான் கையில் எடுக்க போறேன். காசா அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு வரப்போகுது அப்படின்னு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் முழுவதுமாக அந்த சர்ச்சைக்குரிய இடம் மொத்தத்தையும் அமெரிக்கா கையில் எடுக்க போகுது. இவங்க பீஸ் டீல் போட்டாங்க. அந்த பீஸ் டீல் போடும்போதே சொன்னோம், இதை மாதிரி இஸ்ரேல் 1000 பீஸ் டீலை பார்த்துருச்சு. இவங்க அந்த பீஸ் டீலுக்குள்ள நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த முடிவுக்கு இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மிக முக்கியமான நாடு யார் பாருங்க? ரஷ்யா தெரிவிச்சிருக்கு. இப்போ இந்த காரியம்தான் வெரி இம்பார்ட்டண்ட்டாக போய் கொண்டிருக்கிறது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ ட்ரம்ப் இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது காசாவை தன் கண்ட்ரோல் எடுத்து என்ன பண்ண போறாரு? ஆல்ரெடி அவருடைய அமைச்சர் சொல்றாரு, ட்ரம்ப்புடைய அமைச்சர் சொல்றாரு, இப்போ ட்ரூப்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க. அந்த பிளான் எங்க டேபிள் மேல இருக்கு. நாங்கள் நினைச்சா உடனடியாக இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்தை அவர்கள் எடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்? இவர்கள் முழுவதுமாக அதை கைப்பற்றுவாங்க. அங்கே ஒரு வார் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல இருக்கிற ஆலயம் இருக்கிற இடத்தை அவர்கள் எடுப்பார்கள். இவ்வளோ செய்கிற ட்ரம்ப் அங்கே இருக்கக்கூடியதான வழிபாட்டு தலத்தை
அவர் ரிமூவ் பண்ண மாட்டார்னு என்ன நிச்சயம்? இவ்வளோ இடத்த எடுக்கிறவரு, ஒரு பக்கம் கிரீன்லாண்டை எடுப்பேங்கிறாரு, ஒரு பக்கம் பனாமா கால்வாய் எடுப்பேன்றாரு, இன்னொரு பக்கம் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு சொல்கிறாரு. இவ்வளோ சொல்கிறவர் அந்த டெம்பிள் மவுண்ட்டை எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்த எடுத்து நான் உங்கள் கையில் கொடுக்குறேன்னு இவர் சொல்லியிருந்தா இஸ்ரேலிய பிரதமர் வேணாம் நான் சொல்ல போகிறாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரு மிக முக்கியமான மூவுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. இந்த மூவ் எங்கே போக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 4 வருஷத்தில் அந்த இடத்தை அவர்கள் காலி பண்ணி இஸ்ரேல் கையில் ஒப்படைப்பாங்களோ, அல்லது அமெரிக்கா தன் வசம் வச்சு அங்கே ஆலயம் கட்டுவதற்கான வேலையை செய்யுமோ? கண்டிப்பாக அமெரிக்கா ஆலயம் கட்டாது, அது மட்டும் நிச்சயம். ஆலயத்தை கட்டுற ஆள் வேற ஒருத்தர் இருக்கான். ஸோ இவங்க இப்போ இந்த இடத்தை எடுக்கிற வேலையை மட்டும் செய்யறதுக்கான காரியத்தை செய்ய தொடங்கிட்டாங்க. இந்த சம்பவங்களை வாசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த காரியங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த காசா மக்கள் திரும்பி வராங்க இல்லையா? திருப்பி தங்கள் தேசத்துக்கு அப்படியே அலையாக உள்ளே வராங்க. இந்த மக்கள் சந்தோஷமாக திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது பார்டர் திறந்துருச்சு, நம்ம இனிமேட்டு நம்ம இடத்துக்கு திரும்பி போகிறோம், நம்ம திருப்பி பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற ஒரு எண்ணத்தில் வராங்கல்ல. ஆனால் இந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இவர்கள் அப்படி வரவில்லை. இவர்கள் வருவதற்கு பின்னால் ஒரு ஆபத்து இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனம் நான் வாசிக்கிறேன். ஐசாயா 14 from 29 to 31. முழு பெலிஸ்தியாவே, இந்த பெலிஸ்தியாவேன்னு தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் பிலிஸ்டியான்னு இருக்கும். இந்த பிலிஸ்டியாங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிலிஸ்டைன்ஸ், பெலிஸ்தியர்கள் தான் முதல்ல இங்கே இருந்ததாக, அதாவது கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது அங்கே 5 அதிபதிகள் இருந்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அது இருக்குது. வரும்பொழுது அங்கே அந்த 5 அதிபதிகள் யாருன்னா பெலிஸ்தியர்கள், இந்த பிலிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிலிஸ்டியன்ஸ் அந்த ஊர் தான் இது அப்படிங்கிறத கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் அதை வந்து பிடிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துக்கு பாலஸ்தீனாங்கிற பேரை வைக்கிறார். ஸோ இந்த பிலிஸ்டீன் தான் பாலஸ்தீன். ஸோ இந்த பாலஸ்தீனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 14 இருக்கு இல்லையா, ஐசாயா 14 இருக்கு இல்லையா, சொல்லும் போது பெலிஸ்தியர்களே கிடையாது பூமியில். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பெலிஸ்தியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள். பிலிஸ்டியன்ஸ் இப்போ கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லுது முழு பெலிஸ்தியாவே, இந்த இடத்துல இருக்குது. பிலிஸ்டியன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும், அதை தான் இந்நாட்களில் பாலஸ்டீன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இன்றைக்கி இருக்கிற பாலஸ்டீன்ஸ்க்கும் பைபிளில் சொல்லப்பட்ட அந்த காலத்து பிலிஸ்டியன்ஸ்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது அந்த பேர் மட்டும் அங்கே இருக்குது. ஸோ அந்த ஊர் பேரை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாய் இராதே. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, உன்னை அடித்தவங்கெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான்னு தயவு செஞ்சு நீ சந்தோஷப்படாத. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினிக்கு சமமாயிருக்கும். தரித்தரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் அல்ல. இந்த ப்ராஃபஸி இனி அடுத்து வருகிற நாட்களில் காசா பகுதியில், குறிப்பாக அந்த மக்கள் பகுதியில் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, அங்கே திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு, இந்த ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா நாம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெபிக்க வேண்டியவர்கள். எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இங்கே இது அவர்கள் செய்கிறதான யுத்தம். ஆனால் நம்முடைய வேலை அவர்களுக்காக ஜெபிப்பது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களுக்கு வைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்து ட்ரம்ப் பெலிஸ்தியாவை, அதாவது காசா பகுதியை தங்கள் கையில் எடுக்கும் பொழுது மிக மோசமான விளைவுகளை உலகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் அடுத்த அப்டேஷனுடன் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.